ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا எங்கள் இறைவா ஈமான் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று இறை நம்பிக்கைக்கு அழைப்பு கொடுத்த ஒரு இறை அழைப்பாளரின் அழைப்பை நாங்கள் செவிமடுத்தோம். அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, எனவே நாங்கள் ஈமான் கொண்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, இறைவா உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பிரதிபலனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அல்லாஹ் மீது முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த ஈமான் கொண்ட நிலையில இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னார். தங்களுடைய எல்லா விதமான சூழல்களிலும் இறை நம்பிக்கைக்கு உண்டான வாழ்க்கையினுடைய சூழலை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அழகான இன்பமான உறைவிடம் அல்லாஹ்விடத்தில் உண்டு என்பதாக அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய ஈமானில் உறுதியாக இருப்பதும், அந்த ஈமானின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை தொடர்ந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில பேசுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், நபியே நீங்கள் நபியே நீங்கள் கேளுங்கள், நபியே நீங்கள் கேட்பீராக, சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? இங்க நாளை மறுமை நாளையில அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான். அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள், முதல்ல அல்லாஹ் சொல்ல வருது அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள். இரண்டாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி அடிபணிந்து வாழ்ந்தவர்கள். மூன்றாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி உண்மையாளர்களாக இருந்தவர்கள். அடிபணிந்தவர்கள், உண்மையாளர்கள், உண்மையான நிலையிலே ஈமான் கொண்டவர்கள். அடுத்து, தீமையிலிருந்து தம்மை காத்து கொண்டவர்கள். இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்பதாக தன்னுடைய இறைவசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒண்ணு, அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படிப்பட்டவர்களாக நாளை சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தினுடைய சோலைகளில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, அந்த சொர்க்கத்தினுடைய சோலைகள்ல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மூன்று, அதிலேயே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். இப்போ இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே அவங்க நிரந்தரமாக இருந்துருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. யார சொல்லலன்னு சொன்னா, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் தாங்கள் செய்த தவறின் காரணத்தினால், அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிச்சதுக்கு பின்னாடி, அவங்க செய்த அந்த தீமைக்கு உண்டான தண்டனையை அவர்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்னா அவங்கள சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான். ஆனா ஒருத்தர் போகும்போது சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா, அவரை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அவர் அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து அவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, வெளியில வர மாட்டாரு. காலிதீன ஃபீஹா, அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கத்திலேயே என்ன செய்வாங்க, அவங்க நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். அடுத்து அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் இருப்பார்கள். அவங்களுக்கு தூய்மையான துணைவியரும் இருப்பார்கள். மேலும் ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மகத்தான திருப்பொருத்தம் வருவானும் இனல்லா, அல்லாஹ்வினுடைய முழுமையான திருப்பொருத்தம் அவர்களுக்கு கிடைச்சிடும். இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டால், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டால், முழுமையாக நம்பிக்கை கொண்ட
அந்த அடியாருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துடுறான். அந்த சொர்க்கத்துல இந்த 5 வகையான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்துட்டு கடைசியில வருவானும் மினல்லா, அல்லாஹ் தன்னுடைய மகத்தான பொருத்தத்தையும் அவருக்கு வழங்கி விடுவதாக தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப ஈமான் கொள்வதில் உறுதியாக இருப்பதை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஈமான் கொள்வதில், அதாவது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில நீங்க ரொம்ப உறுதியாக இருக்கணும். எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய இறைவனை ஈமான் கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அதனால என்னை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் எந்த நிலையிலையுமே அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஈமானின் உறுதி இருக்கும். சிரமங்கள் வரும் பொழுதும், சோதனைகள் நிகழும் பொழுதும், ரொம்ப கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் பொழுதும் நிராசை அடையக்கூடாது. அதுதான் ஒரு ஈமான், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவருடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவாகவே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை பார்த்து கோபப்படுறான், ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். தன்னுடைய அடியார்கள் இடத்துல ஒன்னை பார்த்து கோபப்படுறான், ஒரு குணத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் கோபப்படக்கூடியதை எதை பார்த்து அப்படின்னு சொன்னா, சிரமங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது மனிதன் புலம்புறான் பாருங்க, அந்த புலம்பல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எந்த அடியான் தனக்கு ஏற்படக்கூடிய சிரமமான சோதனையான கஷ்டமான நேரங்கள்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறானோ, சில ஆட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுவதை கூட நம்ம தவிர்த்துருவோம். ஏன்னா அது அல்லாஹ்விற்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு குணம், ஒரு கெட்ட குணம் மனிதன்கிட்ட இருக்கிறதுல. அது ஒரு கெட்ட குணம். எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது, சமாளிக்க முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தன்னை தானே புலம்பிக் கொள்வது. மற்றவங்க வந்தாலும் மற்றவங்கள்ட்ட என்ன செய்வாரு, அவர் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி புலம்புதல் என்று சொல்லக்கூடிய குணம் எந்த அடியார்கிட்ட இருக்குதோ அல்லாஹ்வுக்கு அந்த குணம் பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானின் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த குணம் உடையவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமை நாளையில ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள், இவர்களுடைய நன்மையினுடைய கணக்குகளை அல்லாஹ் எடுத்து பார்க்கிறான். அதுல சிறந்த நன்மை என்ன என்பதும் நாங்களுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹு தஆலா கவனித்து பார்ப்பான். அல்லாஹ் கவனித்து பார்ப்பான். அதுல சிறந்த நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, பிறருக்கு நன்மை கிடைக்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் இருக்குது. அதிலேயே சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செயல்களில் இது ஒண்ணு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு செயல் செய்யறோம், அந்த செயல் மற்றவர்களுக்கு நன்மையாக முடிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தாகத்துல இருக்கிறாரு, அவருக்கு நீங்க தண்ணி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கு. நீங்க ஒரு பாதையில நடந்து போறீங்க, அந்த பாதைக்கு இடையூறு தரக்கூடிய முள்ளு கல்லு போன்ற பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னா அதை எடுத்து நீங்க ஓரமா போட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த செயல் மற்றவர்களுக்கு என்ன செய்யுது, பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குது. நீங்க உங்க வீட்டுல ஒரு மரம் ஒண்ணு வளர்க்குறீங்க, ஏதோ ஒரு மரம், மாமரமோ அல்லது ஏதோ ஒரு மரம் வளர்க்கிறோம். அந்த மரம் வளர்ந்து அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலுக்காக வேண்டி அந்த மரம் நிழல் தருகின்றது. அந்த மரத்தினுடைய நிழல்ல வந்து யாராவது ஒரு 2 பேர் அந்த நின்றுட்டு இளைப்பாறி விட்டு சென்றால் அது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலின் மூலமாக மற்றவர்கள் அடையக்கூடிய பிரயோஜனம். இது அல்லாஹ்விடத்துல தர்மமாகும், இது சிறந்த நன்மை என்பதாக சொல்றாங்க. அதே போன்ற அந்த மரத்துல இருந்து ஒரு மாங்காய் இருக்குது, அது கீழே விழுகுது, அதை போறவங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய அந்த கனிகளை மற்றவர்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் தர்மமாகும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் பிறருக்கு நன்மையை தருது, அது அல்லாஹ்விடத்துல சிறந்த நன்மையாக பார்க்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இதெல்லாம் தர்மம். பாதையில கிடக்கக்கூடிய முள்ளுகளை எடுத்து போடுவது தர்மம், ஒரு தாகப்பட்டவருக்கு தண்ணீர் கொடுப்பது தர்மம்,
ஒரு மரம் வளர்ப்பது, அந்த மரத்தினுடைய நிழலில் இளைப்பாறுதல், அது ஒரு தர்மம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை யாரெல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ எல்லாமே தர்மம். அதெல்லாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காக வேண்டியும் தர்மம் செய்வது கடமையாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடம்புல எத்தனை மூட்டுகள் இருக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுல ஏதாவது ஒரு மூட்டு கிளண்டுக்குச்சு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தும். அந்த மூட்டை சரி செய்யறதுக்கு எவ்வளவு செலவுகள் நமக்கு தேவைப்படுது மருத்துவ ரீதியாக என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் தம்முடைய ஒவ்வொரு மூட்டினுடைய எலும்புக்காக வேண்டியும் தர்மம் செய்வது கடமையாகும் என்பதாக குறிப்பிட்டார்கள். அப்ப எல்லாத்துக்கும் தர்மம் செஞ்சிட முடியாது. இது போன்ற காரியங்கள் என்ன செய்யும், தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இடையே நீதி செலுத்துவதும் ஒரு தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒண்ணு அல்லாஹ் மீது முழுமையான ஈமான் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தை வழங்கினா அந்த சொர்க்கத்துல 5 வகையான சிறப்புகளை கொடுத்துறான். ஒண்ணு. இரண்டாவது, இந்த உலக வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சின்ன செயலை செய்தாலும் அதை அல்லாஹ் தர்மமாக கணக்கெடுத்துக் கொண்டு அதற்காக சிறந்த நன்மையை அல்லாஹ் வழங்குறான். ஒருத்தருக்கு நீதி வழங்குவதன் மூலமாகவும் என்ன செய்யறான், அல்லாஹ் சிறந்த நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறருடைய நலம் நாடுங்கள், அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலில் மிக சிறந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். சிறந்த நன்மைகளை நீங்கள் அதிகமாக செய்து கொள்வதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துஆவை ஒவ்வொரு மனிதனும், ஏன்னா எப்போ அல்லாஹ்வின் மீது ஒரு மனிதன் நிராசை அடைகிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது எப்பொழுது ஒரு மனிதன் கோபம் கொள்கிறான், ஒரு அடியான் கோபம் கொள்றான், நிராசை அடைகிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும் பொழுதுதான். அதனால உங்களுக்கு சோதனையான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த துஆவை ஓதுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுக் கைரம் மின்ஹா. நீங்க இந்த துஆவை ஓதுங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தில நற்கூலியை தருவாயாக. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் நீ எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்தில் எனக்கு நற்கூலியை வழங்குவாயாக. வஹ்லுக் கைரம் மின்ஹா, மேலும் அதனிலும் சிறந்ததை எனக்கு பகரமாக நீ தருவாயாக என்கின்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. கடுமையான நெருக்கடி, துன்பம், சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இந்த துஆவை நீங்க ஓதுங்க, யா அல்லாஹ் இந்த துன்பத்துல எனக்கு நீ நற்கூலியை வழங்குவாயாக. வஹ்லுக் கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை நான் எதை இழந்திருக்கிறேனோ, எதை இழந்ததுனால நான் கஷ்டப்படுறேனோ, அல்லது எது என்னை விட்டு போயிடுச்சோ இதுக்கு பகரமாக வேற ஒன்றை நீ எனக்கு தருவாயாக என்கின்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் துன்பம் ஏற்படும் நேரத்தில் இந்த துஆவை ஓதினால் அந்த துன்பத்தில் அவர் எதை இழந்தாரோ, அவர் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக அவருக்கு வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த துஆ, இந்த ஹதீஸ் மிஷ்காத்துல இடம்பெறும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா, இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் என்பதாக இந்த துஆவின் வாயிலாக நாம சொல்றோம். அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறானே, அந்த ஈமானில் உறுதியுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த ஈமானில் உறுதி உள்ளவராக சொர்க்கத்துல அல்லாஹ் சொர்க்கத்தையும் வழங்கி அந்த 5 சிறப்புகளை வழங்குகிறேன் என்பதாக சொன்னான அந்த 5 சிறப்புகளை அடையக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு